ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம ரீசனிங் டாபிக் அடியில் இருக்கிற டைரக்ஷன்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேசிக்கான விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ஸ் தான். அது எல்லாருக்கும் தெரியும். 4 பேசிக் டைரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரிமெம்பர் பண்ணுங்கள். அப்பில் இருக்கிறது, அதாவது மேலே இருக்கிறது நார்த்து, டவுனில் இருக்கிறது, கீழே இருக்கிறது சவுத்து, ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, அதே போல் லெஃப்டில் இருக்கிறது வெஸ்ட்டு. இவ்வளோதான் மேட்டர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய கண்டிப்பான தம் ரூல். அதே போல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு இருக்கிறது சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு. அதே போல் இது நார்த் வெஸ்ட். இது யாருமே மறக்கக்கூடாத விஷயம். செகண்ட், இது ஒரு தியரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகோரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஏ பி அண்ட் சி இப்படி எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு லென்த் இருக்குது. ஒன்று ஏபி, ஒன்று பிசி, ஒன்று ஏசி. சப்போஸ் நம்மளுக்கு இந்த லென்த்து தெரியுது, இந்த லென்த்தும் தெரியுது, ஆனால் இந்த லென்த்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக ஒரு ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அவ்வளோ டெப்த்தாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏசி மட்டும் வேணும்னு என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ரூட் எடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த லென்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, 2 விஷயம் முடிஞ்சு. இப்போ 3வது ஒரு முக்கியமான விஷயம், காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற விஷயம் தான் இது. சப்போஸ் என்ன, ஒரு 10 மீட்டர் லைன் வரேன், இது கீழேயே ஒரு 5 மீட்டருக்கு நான் லென்த் வரையணும்னா, சப்போஸ் இப்படி வரைஞ்சி இதை நான் 5 மீட்டர்னு சொன்னால் இது கரெக்டா? கரெக்டு கிடையாது. இது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா 5 மீட்டர் மிடில் இருக்கும். நம்ம ஒரு காமன் சென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ 10 மீட்டர்னு இது வரைகிறேன், ஸோ 5 மீட்டர் கீழே வரைகிறேன்னா ஒரு மிடில், இது குத்து மதிப்பாக வரைஞ்சா கூட போதும். இது நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 பேசிக் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாக சம்ஸுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ சம் சால்வ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ராகுல் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் கண்டினியூட் ஃபார் 50 மீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பேஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ பேஸ் பாயிண்ட்டு ஈஸ்ட்னா ரைட் சைடு தான் ஈஸ்ட். ஸோ ரைட் சைடுக்கு போகிறான். எவ்வளோ மீட்டர்ஸ் கண்டினியூ பண்ணுறான்? 50 மீட்டர்ஸ். ஸோ 50 மீட்டர்ஸ். தென் ஹி டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் ஃபார் 30 மீட்டர்ஸ். லெஃப்ட் டர்ன் எடுத்து 30 மீட்டர்ஸ். அப்போனா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். லெஃப்ட் டர்ன்னா மேலே தான் லெஃப்ட் டர்ன். ஸோ இந்த பக்கம் போட்டு இது ஒரு 30 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம் நம்ம. Again, he turns to his left and walks a distance of 40 meters straight. அப்படின்னா ஒரு லெஃப்ட் எடுத்து 40 மீட்டர்ஸ் அவன் ட்ராவல் பண்ணுறான்னு அர்த்தம். அவன் இப்போ பார்க்குறது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான், மேலே பார்த்துட்டு இருக்கான். ஸோ லெஃப்ட்டுங்கிறது இந்த பக்கம் தான் லெஃப்ட் டர்ன் பண்ணி ஒரு 40 மீட்டர்ஸ் அவன் கிராஸ் பண்ணுறான். ஓகே, இங்கேருந்து இதை வச்சு இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 40 மீட்டர்ஸ் அப்படின்னா ஓகே, இது கரெக்டான 40 மீட்டர்ஸ். ஓகே, அகைன் ஹி டுக் அ லெஃப்ட் டர்ன். திருப்பி லெஃப்ட் டர்ன் தான் எடுக்கிறான். அப்படின்னா இங்கே பார்க்குறான், லெஃப்ட்னா என்ன, கீழே போகிறான். அண்ட் வாக்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 மீட்டர்ஸ். இங்கே 30 இருக்குது. ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ இது ஒரு 30 மீட்டர்ஸ். 30 மீட்டர்ஸ். அவ்வளோதான், இதோட வாக் பண்ணி முடிச்சிடறான். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட்னா என்னது, இங்கே இருக்குதான் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட்னா என்னது, இதுதான். ஃபைனலாக அவன் எங்கே போய் முடிக்கணும், அதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50, இது இத்தனோண்டு டிஸ்டன்ஸ் 40. ஸோ இந்த மீதி உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ். 50 - 40 என்னது, 10 மீட்டர்ஸ். அவ்வளோதான், 10 மீட்டர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 10 மீட்டர்ஸ் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரி, இப்போ செகண்ட் சம் பார்த்துக்கலாம். பாயிண்ட் பி இஸ் 3 மீட்டர் டு த சவுத் ஆஃப் பாயிண்ட் ஏ. சவுத்னா என்ன, கீழே. அப்போது பாயிண்ட் பி வந்துட்டு ஏக்கு கீழே இருக்குது. ஸோ ஏவை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம். இது செகண்ட் சம்மு. ஏ வரைஞ்சிட்டோம்னா ஏலேருந்து 3 மீட்டர் கீழே இருக்குது பாயிண்ட் பி. ஸோ கீழே போட்டாச்சு. இதை 3 மீட்டர்னு போட்டுக்கிறேன். பாயிண்ட் பி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி இஸ் 4 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி. ஈஸ்ட்னா என்ன, ரைட் சைடு. அப்போ பியோட ரைட் சைடு 4 மீட்டரில் யார் இருக்காங்க, சி இருக்காங்க. முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி இஸ் 6 மீட்டர் டு த நார்த் ஆஃப் பாயிண்ட் டி. நார்த்னா என்ன, மேலே. அப்போனா
டி சி வந்துட்டு டிக்கு மேலே இருக்குது, அப்போ டி வந்துட்டு சியோட கீழே இருக்கும். ஸோ இது இப்படி போட்டுக்கிட்டு இது ஒரு 6 மீட்டர் வச்சுக்கலாம். டி நார்த் ஆஃப் பாயிண்ட் டி முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட் பாயிண்ட் டி இஸ் 8 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் டி. வெஸ்ட்னா என்ன? லெஃப்ட் சைடு. அப்போ ஈயோட லெஃப்ட் சைடில் டி இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸு? 8 மீட்டர் டிஸ்டன்ஸில். இப்படி போட்டுக்கலாமா? 8 மீட்டர். ஈயோட வெஸ்ட்டில் டி இருக்குது, வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இதுதான் சம்மு. என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஷார்ட்டஸ்ட், எது ரொம்ப சின்ன விஷயம், சின்ன லென்த்து அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷனாக சால்வ் பண்ணிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏசி வேணும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பித்தாகரஸ் தியரம். எப்படி இப்போதைக்கு ஃபார்முலா எழுதுறேன், அடுத்ததுலேருந்து ஃபார்முலா எழுத மாட்டேன். ஏசி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் போட்டுட்டு அது ஒரு ரூட் எடுக்கணுமா? ஓகே, இப்போ ஏபி ஸ்கொயர்னா என்னது? 3 ஸ்கொயரு 9, பிசி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயரு 16, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 25. 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு 5 மீட்டர்ஸ். இது ஒரு ஆப்ஷனு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சிஇ கேட்குறாங்க. அப்படியே சிஇ வச்சுக்கலாம். அதே போல் இதே தான் திருப்பி நம்ம பண்ண போகிறோம். 6 ஸ்கொயர் என்ன? 36. 8 ஸ்கொயர் என்ன? 64. ஆன்சர் ஆட் பண்ணோம்னா 100. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10 தான், ஆப்வியஸ் 10 மீட்டர். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் என்னது? பிடி கேட்குறாங்க. இங்கே இருக்குது பி, இங்கே இருக்குது டி. ஸோ பிடி வேணும் நம்மளுக்கு. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். 4 ஸ்கொயர் என்ன? இங்கே எழுதுறேன் 16. 6 ஸ்கொயர் என்னது? 36. ஆட் பண்ணோம்னா 52. 52க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன? நம்மளுக்கு 52ஓட ரூட்டு என்னன்னு தெரியாது. ஸோ நியரஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே 49 எடுத்துக்கலாமா? 49க்கு ரூட் எடுத்தோம்னா 7 வரும். ஸோ 52ன்றதால 7ஓட கொஞ்சம் அதிகம். நம்ம ஒரு 7.1ன்னு வச்சுக்கலாமே. 7.1 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் போயிடலாம். ஏஇ அவ்வளோதான், இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏசி என்னது? 5. சிஇ வந்துட்டு என்னது? 10. ஸோ 5 + 10 15. இது நான் எழுதிக்கிறேங்க. 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 15 மீட்டர்ஸ் முடிஞ்சு. இப்போ இ வேணும். இ என்னது? டிஇ ஏற்கனவே கொடுத்த லென்த் தான் 8 மீட்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் இதில் எது சின்ன வேல்யூ? ஏ ஆப்ஷன் 5 மீட்டர், இதுதான் சின்ன வேல்யூ, இதுதான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் போக ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் பி இஸ் 3 மீட்டர் டு த சவுத் ஆஃப் பாயிண்ட் ஏ. அதே தான், ஏ ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம். சவுத்னா கீழே, 3 மீட்டர் டு த சவுத் ஆஃப் பாயிண்ட் ஏ தான் பி. ஓகே, பாயிண்ட் பி இஸ் 4 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் சி. வெஸ்ட்னா என்ன? லெஃப்ட் சைடு. பாயிண்ட் சியோட லெஃப்டில் தான் பி இருக்குது. அப்படின்னா the 4 meter to the left of point C. இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் D is 2 meter to the east of point E. இங்கே Dயும் இல்லை Eயும் இல்லை. ஸோ நம்மளுக்கு அந்த பாயிண்ட் போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம திருப்பி வருவோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். பாயிண்ட் C is 2 meter to the south of point D. 2 meter to the south of point Dனா என்னது? Dக்கு 2 மீட்டர் கீழே தான் C இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ D நம்ம இங்கே போட்டால் தான் 2 மீட்டர் போட்டு இங்கே C எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். மூணாவது பாயிண்ட். பாயிண்ட் D is 2 meter to the east of point E. ஈஸ்ட்னா என்ன? ரைட் சைடு. 2 meter to the east of point Eனா E இங்கே இருந்தால் தான் இங்கே 2 மீட்டரில் நம்மளுக்கு D இருக்க முடியும். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் E is 5 meter to the north of point F. நார்த்னா என்ன? மேலே. ஸோ 5 மீட்டர் மேலே தான் Fலேருந்து இருக்குது E. ஸோ 5 மீட்டர் நான் இது ஒரு 2 மீட்டரு, இன்னொரு 3 மீட்டர் கீழே எடுத்துப்போம். அப்போ மொத்தம் இது 5 மீட்டர் F. முடிஞ்சு போச்சு செம்மு. நெக்ஸ்ட் பாயிண்ட் F is 7 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் G. வெஸ்ட்னா என்ன? லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே ஒரு 2 மீட்டர் இருக்கா, இன்னொரு 5 மீட்டர் நான் இழுத்துக்கிறேன். இப்போ மொத்தம் 7 மீட்டர் ஆயிருமா? பாயிண்ட் G வெஸ்ட்னா என்ன? லெஃப்ட் சைடு. கரெக்டாக நம்ம போட்டோம். முடிஞ்சு போச்சு சம். இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு ஒன்று ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் D வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் F? பாயிண்ட் D இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் F. Fலேருந்து D என்ன டைரக்ஷனில் இருக்குது? இதுதான் கொஷின்பா. F பாருங்க, Fக்கு மேலே தான் இருக்குது D. ஓகேவா? ஸோ மேலேயும் இருக்குது, Fோட ரைட் சைட்லையும் இருக்குது. ஸோ மேலே ரைட் சைடு. மேலேங்கிறது என்னது? நார்த்து. ரைட் சைடுங்கிறது ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட், அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் எங்கே நார்த் ஈஸ்ட் இருக்குது பாருங்கள்? சி ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி
நார்த் ஈஸ்ட். அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடும். செகண்ட் என்ன இருக்கு? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் சி? ஸோ இங்கே ஏ இருக்கு, இங்கே சி இருக்கு. இது பாருங்க 3 4 5. போன சம்லே பார்த்தோம் நம்ம. போன சம்ல நான் ஏன் அவ்வளோ பெருசாக போட்டேன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறதுனால பித்தாகரஸ் தியரம் தெரியாதுன்றதுனால நான் அப்படி போட்டு காமிச்சேன். இதில் வந்து நம்ம பார்த்தாலே சொல்லலாம் 3 4 5 அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ட்ரிப்ளெட் அதுனா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஸோ 3 4 இருக்குன்னா கண்டிப்பாக இது 5 தான் வந்தாகணும். வேணா செக் பண்ணிக்கோங்க. 3 3s are 9, 4 4s are 16, ஆட் பண்ணால் 25, ரூட் எடுத்தோம்னா 5, முடிஞ்சு போச்சு. ஸோ 5 தான் ஆன்சர். ஆப்ஷன் என்ன? இதுவும் சி ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் 5 இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்துடலாம். இஃப் பாயிண்ட் எக்ஸ் இஸ் 2 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் சி. சிலேருந்து 2 மீட்டர் லெஃப்ட் சைடில் பாயிண்ட் எக்ஸ் இருக்குது. அப்போ சி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடுவோம். சி இங்கே இருக்குது, 2 மீட்டர் லெஃப்ட் அப்படின்னா மொத்தம் இது 4, இங்கே 2 மீட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நேராக தான் இந்த பாயிண்ட் தான் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் எக்ஸ்? பிக்கும் எக்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன? மொத்தம் 4, இது ஒரு 2, அதாவது இதுவே 2ன்னு வச்சுக்கலாமே. 4 - 2 என்னது? 2 தான். அகைன் 2 மீட்டர் தான் ஆன்சர் நம்மளுக்கு. முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் என்ன? ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் 2 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் சம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம ஃபோர்த் சம் போயிடலாம். A line is running from point A towards north searching for food. ஒரு கதை மாதிரி பாருங்க. லைன் என்ன பண்ணுது? பாயிண்ட் ஏலேருந்து டுவர்ட்ஸ் நார்த், அதாவது மேலே போகுது. சர்ச்சிங் ஃபார் ஃபுட்டை தேடி போயிட்டுருக்கு. இது ஃபோர்த் செம்மு. பாயிண்ட் ஏ இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது மேலே தான் போகுது. இட் ரீச்சஸ் பாயிண்ட் பி ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து மேலே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி பாயிண்ட் பியை ரீச் பண்ணிடுது. ஓகே, தென் இட் ரன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்னா என்னது? ரைட் சைடு. ஃபார் 4 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ரீச் பாயிண்ட் சி. ஸோ இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போகுது, பாயிண்ட் சியை ரீச் பண்ணிடுது. ஓகே, இட் டுக் ஏ ரைட் டர்ன் அண்ட் ரேன் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் பாயிண்ட் டி. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்னா இது ஒரு 3 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 3 கிலோமீட்டர் டு ரீச் பாயிண்ட் டி. ஓகே, முடிஞ்சா? அகைன் இட் டுக் ஏ ரைட் டர்ன். ரைட்னா என்னது? ஆக்சுவலாக இப்போ கீழே பார்த்து ஓடிட்டு இருக்கு. ஸோ ரைட்னா இந்த பக்கம், அதாவது டுவர்ட்ஸ் வெஸ்ட் தான் இதுக்கு ரைட் சைடு. அண்ட் ரன்னிங் ஃபார் 6 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்ட் இட் ஸ்ப்ரே. அவ்வளோதான். அப்போ இந்த பக்கம் 6 கிலோமீட்டர்ஸ், இது ஒரு 4 ப்ளஸ் இங்கே ஒரு 2 வர்ற மாதிரி போட்டுக்கிறேன். மொத்தம் இதோட டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ். இது பண்ணி பாயிண்ட் இயை ரீச் பண்ணிவிட்டு ஃபவுண்ட் இட் ஸ்ப்ரே. அவ்வளோதான். இதோட அது முடிச்சிருது, ஏன்னா சாப்பாடை கண்டுபிடிச்சது. ஓகே, ஃபைனலாக என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் இ இன் கிலோமீட்டர்ஸ்? அப்போனா ஏக்கும் ஈக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு சம முடிச்சு விட்ருலாம். ஓகே, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 6, இதனோட டிஸ்டன்ஸ் 4. ஸோ 6 - 4 2, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ். முடிஞ்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். டோட்டலாக 5 கிலோமீட்டர்ஸ் போட்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர். 5 - 3 அதுவும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வேணும்னா என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா முடிஞ்சு. 2 ஸ்கொயர் என்னது? 4. இது 1 2 ஸ்கொயர் 4, ஆட் பண்ணோம்னா 8, ரூட் எடுத்தோம்னா 2√2 கிலோமீட்டர்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். என்ன ஆப்ஷனில் இருக்குது? ஏ ஆப்ஷன் 2√2. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செம்மு. இந்த வீடியோட லாஸ்ட் செம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, சாம் இஸ் ஒர்க்கிங் இன் அ பிஸா ஷாப். சாம்ன்ற பையன் பிஸா ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான். அண்ட் ஹி ஹேஸ் டு டெலிவர் பிஸாஸ் ஃபார் 4 ஹவுசஸ். 4 ஹவுஸுக்கு பிஸா எடுக்கணும். ஸோ ஹி டுக் 4 பிஸாஸ் அண்ட் லெஃப்ட் த பிஸா ஷாப் இன் ஹிஸ் பைக் டுவர்ட்ஸ் சவுத். 4 பிஸா டெலிவர் பண்ணோம். ஸோ 4 பிஸா எடுத்துகிட்டு ஷாப்பை விட்டு கிளம்பி வெளில வந்துட்டான். எங்கேருந்து எங்கே கிளம்புறான்றது தான் இப்போ மேட்ரு. பிஸா ஷாப்லேருந்து கிளம்புறான். ஓகே, இதை பிஸா ஷாப்னு எடுத்துக்கலாம். பிஸா ஷாப் முடிஞ்சா? பைக் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் சவுத் மூவ் பண்ணான். சவுத்னா கீழே, சவுத்தில் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மூவ் பண்ணுறான். அண்ட் டுக் அ லெஃப்ட் டர்ன். லெஃப்ட் டர்ன் என்னது? இப்படி போயிட்டு இருக்கான். ஸோ கீழே பார்க்குறப்ப லெஃப்ட் டர்னுங்கிறது அந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தான் லெஃப்ட் நம்மளுக்கு. ஹீ ட்ராவல்ஸ் ஃபார் another 3 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்ட் ஹவுஸ் ஏ. ஹவுஸ் ஏவை ஃபைண்ட் பண்ணுறான். 3 கிலோமீட்டர்ஸ் இங்கே மூவ் பண்ணி ஹவுஸ் ஏவை கண்டுபிடிச்சி அங்கே பீஸாவை டெலிவர் பண்ணிடுறான். முடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு ஹீ ட்ராவல்ஸ் முடிச்சிட்டான். ஹீ டர்ன் டுவர்ட்ஸ் சவுத். சவுத்னா கீழே, சவுத் அண்ட் ட்ராவல்டு ஃபார் 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்ட் ஹவுஸ் பி. கீழே திரும்பி 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறான். ஹவுஸ் பியை கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஹவுஸ் பியை கண்டுபிடிச்சி அங்கேயும் பீஸாவை டெலிவர் பண்ணிடுறான். முடிஞ்சு போச்சு.
தென் he took a right turn. கீழே இருக்கிறப்ப ரைட் டர்ன் என்ன சொல்றேன், ரைட் டர்னா இந்த பக்கம் டுவர்ட்ஸ் வெஸ்ட், ரைட் டர்ன் அண்ட் மூவ்ட் ஃபார் 6 kilometers, ஃபவுண்ட் ஹவுஸ் சி. அப்போ இங்கேருந்து ஒரு 3னா இப்படி வச்சுக்கலாம், இன்னொரு 3 இங்கே போய்க்கலாம். அப்போ ஒரு 6 kilometers மூவ் பண்ணி ஹவுஸ் சியை கண்டுபிடிச்சு அங்கேயும் பிஸாவை டெலிவரி பண்ணிடுறான். அகைன் he took a right turn. அப்போனா ரைட் டர்னா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கவனுக்கு ரைட் டர்னா மேலே தான் ரைட் டர்ன், டுவர்ட்ஸ் நார்த் போகிறான். அண்ட் ஃபவுண்ட் ஹவுஸ் டி ஆஃப்டர் ட்ராவலிங் ஃபார் 7 kilometers. ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கேயோட முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 7 kilometers மூவ் பண்ணி ஹவுஸ் டியை கண்டுபிடிச்சு அங்கே பிஸா டெலிவர் பண்ணிடுறான். அண்ட் டெலிவரி பிஸா அண்ட் ரிட்டர்ன் டு த ஷாப். அவ்வளோதான், இங்கேருந்து அவன் ஷாப்புக்கு மூவ் பண்ணிடுறான், முடிஞ்சு போச்சு. டீலேருந்து திருப்பி ஷாப்புக்கே மூவ் பண்ணான். ஓகே, இப்போ கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஹி ஹேஸ் டு ட்ராவல் டு ரீச் த பிஸா ஷாப் ஃப்ரம் ஹவுஸ் டி? அப்படின்னா என்ன கேட்குறாங்க, டிலேருந்து பிஸா ஷாப் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது டி. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் எடுத்தால் தான் நம்ம ஸ்லாண்டிங் லைன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி இது 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 இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபைனலாக இந்த 7 மைனஸ் இந்த 5 என்னது, இங்கே 2 வந்துடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸு 2. ஸோ மொத்தம் இது 3, இங்கே 2 மைனஸ் பண்ணோம்னா இது 1 ஆயிரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸு 1 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 3, டோட்டலாக 6. ஸோ 6 மைனஸ் 3 என்னது, அதுவும் 3 தான். ஸோ 1 இருக்குது, 3 இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி தான், 1 ஸ்கொயர் என்ன 1, 3 ஸ்கொயர் என்ன 9, ஆட் பண்ணோம்னா 10, ரூட் எடுத்தோம்னா ரூட் 10. ஸோ ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு கொஷனுக்கு பி ஆப்ஷன் ரூட் 10 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஹவு ஃபார் இஸ் ஹவுஸ் சி ஃப்ரம் ஹவுஸ் ஏ அண்ட் இன் விச் டைரக்ஷன்? ஓகேங்களா, ஹவு ஃபார் இஸ் ஹவுஸ் சி ஃப்ரம் ஹவுஸ் ஏ, ஏலேருந்து சி என்ன டைரக்ஷனில் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ஏசிக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ் தெரியுது. ஸோ எப்பயும் போல தான் 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, ஆட் பண்ணுறோன்னா 61. ஸோ ஆன்சர் என்ன, ரூட் 61. இது மட்டும் போதாது, இதுக்கான டேரக்ஷனும் நம்ம பார்த்தாகணும் கண்டிப்பாக. ஸோ ஏலேருந்து சி எப்படி இருக்குது, ஏவோட சி கீழே இருக்குது, லெஃப்ட் சைட்லையும் இருக்குது. கீழேனா என்னது சவுத்து, லெஃப்ட் சைட்லனா வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட்டு. ஸோ ஆன்சர் என்ன, ரெண்டாவதுக்கு ஏ ஆப்ஷன் ரூட் 61 சவுத் வெஸ்ட், இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ தேர்டு கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் டி? பி தான் இந்த பாயிண்ட்டு, வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் டி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இதுலேருந்து பார்க்குறோம்னா கீழே இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. கீழேனா என்ன சவுத்து, ரைட் சைடுனா என்ன ஈஸ்ட். ஆன்சர் என்ன சவுத் ஈஸ்ட். அவ்வளோதான், தேர்ட் சம் ஆன்சர் வருதுன்னா சி ஆப்ஷன் சவுத் ஈஸ்ட். இதோட நம்ம 5th சம் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம டைரக்ஷன்ஸ் பார்ட் 1 வீடியோ முடியுது. நம்ம இதில் ஒரு 5 சம் பார்த்துருப்போம். என்னடா அது 5 சம்மோட முடியுதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சம் வச்சு நீங்கள் எந்த ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அது எனக்கு கண்டிப்பாக 100% என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் அண்ட் நியூ பேட்டர்ன் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.